மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையில் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேஷ ராசியிலேயே சுக்கிரன், 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சகோதரஸ்தானத்தில் புதன், குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல கேது, அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு, சனி இருக்க மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே நிறையா பிரச்சனைகளை சந்தித்து நிறையா அலுவலகத்திலையும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி மேஷராசி பொறுத்தளவுக்கு மனம் அந்த அளவில் ரொம்ப நொந்து போயிருந்தது. சில விஷயங்கள் ஏண்டா நமக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு சரியாக இல்லையே அப்படின்ற அளவுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தப்பட்டீங்க. ரெண்டாவது, நிறையா காரிய தடங்கல்கள்லாம் நிறையா வந்தது. எல்லாத்தையும் ஓரளவுக்கு சமாளிச்சிங்க. சில விஷயங்கள் சமாளிக்க முடிஞ்சது, சில விஷயங்கள் சமாளிக்க முடியலை. மன உளைச்சல், மன சங்கடங்களுக்கு அதிகமாக ஆளானது அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில முக்கியமான காரிய தடங்கல்கள்லாம் உங்கள் ராசிக்கு வந்தது. அதெல்லாம் ரொம்ப மன வருத்தமே தான். அதெல்லாமே அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வரக்கூடிய இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுடைய சில சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயும் எதிலும் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே போல் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது செய்கிறதுலெல்லாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் சில பேருக்கு இருந்திருக்கக்கூடிய தடைகள் விலகி சந்தோஷமாக சில விஷயங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து போகக்கூடிய சில சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. அடுத்ததாக சில விஷயங்களில் பேச்சுவார்த்தை, சில விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய சில பேச்சுவார்த்தைகள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவெல்லாம் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் கல்வி குறித்த சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷராசி பொறுத்தளவில் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமையாக சில சூழ்நிலையிலெல்லாம் கலந்து பேசி சில விஷயங்கள்லாம் முடிவு எடுப்பாங்க. அதே போல் சில நேரத்தில் விட்டு கொடுத்தும் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் எப்போதுமே சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். கவனமாக இருங்க. அதே போல் தொழில், வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது தொழில் சம்மந்தப்பட்டது, தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. தொழில் சம்மந்தப்பட்டதில் இது கண்டிப்பாக உண்டு. அதே போல் வேலை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம், வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பணி சுமை காரணமாக சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நற்பெயர் உண்டு. அதுக்காக போராடி நற்பெயர் வாங்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதே போல் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷராசியில் இருக்கக்கூடிய முக்கியமாக பெண்கள் வண்டி வாகனத்தில் இந்த 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையில் இப்போ ஸ்கூலில் வேறு திறந்தாச்சு, ரொம்ப அவசரமாக எங்கேயும் போகாதீங்க, வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பண விஷயங்களில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த தேதிக்குள்ளே சில பணங்களை வெளியில் போச்சுன்னு சொன்னால் திரும்ப வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். அதே போல் பார்த்திங்கன்னா எதையும் பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் போகிறது நல்லது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நிலுவையில் இருக்கும். இந்த வாரத்தில் விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சாதகமான சில பலன்கள் உண்டு. பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு நிலுவையில் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மேஷராசி பொறுத்தளவுக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காதல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த காதல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சண்டைகள், சச்சரவுகள் இவங்களுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. என்னதான் விட்டு கொடுத்து சில விஷயங்கள் போனாலும் சில நேரத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிறைய வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது சரியான சூழ்நிலையில் இல்லை. பொதுவாகவே மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்போதுமே வழிபாடு பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போதுமே விநாயகரையும் முருகனையும் ஒன்றா வச்சு வழிபாடு பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லது. அதாவது சிவ குடும்பம்னு சொல்லுவாங்க. சுவாமி, அம்பாள், நந்தி, விநாயகர், முருகன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒன்று. வெறும்
விநாயகர் முருகன் மட்டுமே வைத்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி அமோகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்ததாக மேஷராசி பொறுத்தளவுக்கு சில மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் உண்டு. ரொம்ப கவனமாக நிதானித்து எந்த ஒரு விஷயத்தில் செயல்பாடு பண்ணுங்கள், அவசர காட்ட வேண்டாம். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக மேஷராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் எண், 9ஆம் எண், 12ஆம் எண் ரொம்ப கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த இருக்கக்கூடியது அதிர்ஷ்ட எண்ணாகவும் எடுத்துக்கலாம், அதிர்ஷ்ட தேதிகளாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. விவசாயிகள் சம்மந்தப்பட்டவர்கள் கடன் வாங்குறதுல கொஞ்சம் யோசித்து நிதானித்து கடன் வாங்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்படாதீங்க. பொதுவாக மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது கௌரவமான ராசி, வேகமான ராசி, அதாவது சர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், சுப விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்குது. அதே போல் அம்பாள் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். எவ்வளோ அம்பாள் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. குறைஞ்சபட்சம் 5 தீபமாவது ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். 5 தீபம் அம்பாளுக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த வாரமானது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். சுபம். தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி, ராகு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களை அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் வந்து டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.